அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் 1 குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதோட விளக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா மூவா உரை பார்க்கலாம். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்து இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார். அதாவது ஐம்பொறிகளையும் அதன் வழியாக பிறக்கும் வேட்கைகளை அவித்து இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார். இதுதான் மூவாவோட உரையா இருக்கு. அதுக்கப்புறம் கருணாநிதி உரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐம்பொறின்னு சொல்லி அவர் லைக் சிம்பிளா சொல்லிட்டு இருந்தாரு. அதோட முழுமையான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த ஐம்புலன்களும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காரு. கருணாநிதி உரையில மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும். ஐம்பொறினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி இதான் பார்த்தீங்கன்னா ஐம்புலன்கள், ஐம்பொறின்னு சொல்லுவாங்க. என்னும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும். அதுக்கப்புறம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஐம்பொறிக்கான விளக்கத்தை இவருமே சொல்லியிருக்காரு. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியே பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார். இது பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் அற்புதமான ஒரு குறள்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Long live the blessed who have stood in path from falsehood freed, yes, who quenched lust that from the sense gates by proceed. Long live the blessed who have stood in path from the falsehood freed, yes, who quenched lust that from the sense gates by proceed. ஓகேங்களா? அதுக்கான விளக்கம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். Those shall long purposer who abide in the faultless way of him who has destroyed the 5 desire of the senses. ஓகேங்களா? Those shall long proposer who abide in the faultless way of him who has destroyed the 5 desires of the senses. இது பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு திருக்குறள். ஐம்பொறிகளையும் அடக்கி அதன் வாழ்ந்தால் நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான கருத்தை சொல்லியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.